நடிகைகள்லே ஒரு சிலர் மட்டும்தான் கவர்ச்சி பக்கம் போகாம சினிமாலையும் சரி பொதுவெளியிலையும் சரி கண்ணியத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகை சாய் பல்லவி பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமாலையும் பொதுவெளியிலையும் அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வச்சுட்டு எல்லை மீறி போகாம இருந்துட்டு இருக்காங்க. சாய் பல்லவியை பொறுத்த வரைக்கும் தனக்கான படங்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருப்பாங்க. கவர்ச்சியா நடிக்கிறதுல தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. தெலுங்கு சினிமால கவர்ச்சி இல்லாம லீடிங்ல இருக்க ஒரே ஆக்ட்ரஸ் அவங்க தான். இதனாலே அவங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் நிறைய மரியாதை இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு சாய் பல்லவியோட சில கவர்ச்சியான பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது சாய் பல்லவி மற்றும் அவங்களோட சகோதரி பூஜா இவங்க ரெண்டு பேருமே பிக்னியில் இருக்கிற மாதிரி நீச்சல் குளம் கடற்கரையில் இருக்கிற மாதிரியும் வந்திருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் செம்ம சாக்காயிருக்காங்க. இது வரைக்கும் சாய் பல்லவியா இப்படி பார்த்ததே இல்லையே, அவங்களா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வந்திருந்த நிலையில சாய் பல்லவியோட ஃபேன் பேஜில் என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்ட் டேஸாக சாய் பல்லவியோட பல ஃபேக்கான பிக்சர்ஸ் ஏயால உருவாக்கப்பட்ட படங்கள் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. இந்த படங்கள் உண்மையானது கிடையாது, மக்களை தவறாக வழி நடத்தவும் ஆக்ட்ரஸோட புகழை கெடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஏஐ உதவியோட படங்கள் உருவாக்கப்படுது. அவங்களோட பிரைவசிக்கு மரியாதை கொடுங்க, ஏஐயால யூஸ் பண்ண பிக்சர்ஸ் பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சாய் பல்லவி நடிப்பில் உருவாகிட்டு வர ராமாயணம் படத்துல ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி தான் சீதாவா நடிக்கிறாங்க. பல ஆக்ட்ரஸ் இந்த கேரக்டருக்கு ஆசைப்பட்டிருக்காங்க, பட் யாருக்குமே இது கிடைக்கல. சாய் பல்லவிக்கு தான் கிடைச்சிருக்கு. மேலும் பல ஆக்ட்ரஸோட பிஆர் ஏஜென்சி இதை பத்தி அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. சாய் பல்லவி விமர்சனம் பண்ணி ட்ரோல் பண்ணி பல பதவிகள் வெளியாயிட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதி தான் இந்த மாதிரி ஏஐ பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் பரப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சாய் பல்லவியோட இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியாவோட தன்னோட சிஸ்டர் கூட ஏற்கனவே போன பழைய வெக்கேஷன் வீடியோவை தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.